வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். உடல் வலி. உடல் வலி ஏன் வருகிறது? ஏன் வருது? அது வருவதற்கான காரணங்கள் என்ன? நாம் எந்த இடத்துல சின்ன தவறு செய்கிறோம்? இதனை குணமாக்கும், அதாவது முழுவதுமாக குணமாக்கும் 2 நிமிட நுண்ணழுத்த சிகிச்சை போதும். இதை கொஞ்சம் கவனிச்சா போதும். உடல் வலி நம்ம விட்டு முழுவதுமாக போகும். இதை நம்ம மட்டும் கிடையாதுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க பார்க்கட்டும். அவங்களும் நலம் பெறும்போது நம்ம வாழ்த்துவாங்க தானே. செய்வோமா? 1. இந்த உடல் வலி வருவதற்கான ஒரு முக்கிய காரணம், உடல்ல பேட்டரி பழுதாகிடுச்சுன்னு அர்த்தம். பேட்டரின்னா உயிர் சக்தி. உயிர் சக்தி உடல்ல குறைஞ்சிருக்குன்னு பொருள். இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனால அந்த உடலில் உள்ள பாகங்கள் ஒவ்வொரு ஏரியாவிலையும் போயிட்டு காற்று போகும்போது அந்த காற்று வெளிவருவதற்கு தடை ஏற்படுது. அப்போ அந்த தடை ஏற்படும் போது அந்த காற்றானது வெளிவர துடிக்குது. இந்த உடல் எப்பொழுதுமே ஏதோ ஒன்று தேவையற்றது வந்துச்சுன்னா வெளியேற்ற துடிக்கும். அந்த துடிப்பு தான் நம்ம வலியாக உணர்றோம். அது மட்டும் இல்லை, இப்படி அந்த காற்று உள்ளே இருக்கும்போது அந்த இடத்த உடல் செல்கள் கிரகிச்சு வெளியிடும்போது அது என்ன தெரியுங்களா? கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளிவர துடிக்குது. அப்போது அந்த இடத்த வலி இருக்கும் தானே. அதோடு சளியும் அந்த இடத்த தேங்கி நிற்குது. காரணம் பேட்டரி வீக். காரணம் உயிர் செல்கள் குறைஞ்சிருக்கு. நேரம் இல்லைன்னு ஓடிட்டே இருக்குமே தவிர உடலுக்கு தேவையான ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்குறது நம்ம மறந்துட்டோம். இந்த மறதி தான் இத்தனைக்கும் காரணம். இன்றைய உணவு முறை மாறுபட்டிருக்கு. இன்று செயல்முறை மாறுபட்டிருக்கு. இதுக்கு தான் நாம் இன்று நுண்ணழுத்த சிகிச்சை பார்க்க போகிறோம். நாம் செய்ய போகிறது என்ன தெரியுங்களா? அந்த வீக்கான பேட்டரியை, அதாவது பலவீனமான பேட்டரியை பலமாக்க வேண்டும். அதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். குறைந்த உயிர் சக்தியை பெரிதாக்க போகிறோம். நம் உடல் முழுவதும் இது நம் நலம் நம் கையில் தானே. அப்போ நாமே நமக்காக ஒரு 2 நிமிடம் ஒதுக்கினா போதும். இந்த பயிற்சி மூலமா உயிராற்றல் பெருகும். செய்வோமா? இப்போ கை எடுத்துட்டேன், 2 கை எடுத்துட்டேன். 2 கையும் ஒன்று சேர்த்துட்டேன், சரிதானே. இப்போ 2 விரல்கள் 2மே அப்படியே தழுவி ஒன்றுடன் ஒன்று தழுவி அப்படியே பூட்டிட்டேன். ஒரு பூட்டு. இந்த பக்கம் பூட்டும்போது இடது கையினுடைய கை நெருக்கு வர்மத்தை தூண்டுது. இந்த பக்கம் பூட்டும்போது இந்த விரல்கள் வலது கையினுடைய கை நெருக்கு வர்மத்தை தூண்டுது. அப்போ வர்ம தூண்டல் போச்சா, நுண்ணழுத்த சிகிச்சை வந்துடுச்சா. இப்போ நம்ம செய்யக்கூடிய பயிற்சி என்னன்னா, பாருங்க, இந்த கை விட்டுட்டேன், நல்லா அழுத்தம், இந்த இடத்த அழுத்தம். அதாவது வலது கை இடது கையினுடைய பின்பக்கத்தில் அழுத்தம் தர வேண்டும். அதோடு இடது கை வலது பக்கத்துடைய பின்பக்கத்தில் நல்ல அழுத்தம் தர வேண்டும். இதுதான் பயிற்சி. இப்போ செய்யற பாருங்களா. 1 2 3 4 5 அப்படின்னு அழுத்தும் போது இந்த கைப்பகுதி, இந்த உள்ளங்களுடைய கீழ்ப்பகுதி நல்லா அழுத்தம் வரணும். இப்போ அழுத்து பிடிச்சிட்டு 1 வரும்போது போகணும். அதுக்கடுத்து கீழே அழுத்தி மேலே அழுத்தணும். 1 2 எந்தெந்த இடத்த இந்த கை விரல்களும் கை உள்ளங்கைகளும் கையினுடைய முன்பகுதி எங்கெல்லாம் தொழுதோ அந்த இடத்த மனசை வைக்கணும். அந்த மாதிரி 2 நிமிடம் செய்யணுங்க. அது நல்லாயிருக்கும். அழுத்தும் போது புத்துணர்ச்சி வர்றது நம்ம நல்லா கண்குளிர பார்க்கலாம். அதே கைப்பகுதியினுடைய இங்கே இந்த மணிக்கட்டு கட்டிங்களா, மணிக்கட்டுடைய சுற்றளவு முழுவதும் எல்லாமே அந்த மணிக்கட்டினுடைய சுற்றுப்பகுதி அனைத்துமே கோழிக்கழுத்து வருமன்னு பேருங்க. இந்த கையிலும் இந்த மணிக்கட்டினுடைய சுற்றுப்பகுதி அனைத்துமே கோழிக்கழுத்தினுடைய சுற்றளவு பகுதி. இப்போ நம்ம செய்ய வேண்டியது, இந்த பெருவரில் முன்னாடி வச்சுக்கிட்டேன்,
இந்த சுட்டு விரலை சுற்றி வச்சுட்டேன். அப்போ கை விரலை சுற்றி வந்து பார்த்தீங்களா, மற்ற 3 விரல் வந்து இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு திருப்பு ஒரு அழுத்தம், ஒரு திருப்பு ஒரு அழுத்தம் பாருங்க. அது முன் பின் அழுத்தம் தரணும்னு பேர் பாருங்க. இப்போ இங்கே அழுத்தும் போது பெருவல் அழுத்துதா, இப்போ இந்த பக்கம் திருப்பும் போது பெருவல் அழுத்துதுங்களா. பாருங்க, 1 2 1 2 1 2 1 2 அப்படின்னு சொல்லிட்டு இடது கையில் 1 நிமிஷம் அழுத்தணும். அதே போல் வலது கையில் 1 2 1 2 அந்த மணிக்கட்டு சுற்றி இந்த சுட்டு விரலும் இந்த பெரு விரலும் அழுத்தம் தரணும். மற்ற 3 விரல்கள் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும். இது நல்ல ஒரு பயிற்சிங்க. 2 பயிற்சி சொல்லட்டுமா? இப்போ இன்னொன்று சொல்லிடுறோம் பாருங்க. ஒரு ஆரோக்கிய பொடி சேரும். உயிர் செல்கள் அதிகரிக்க ஒரு ஆரோக்கிய பொடியும் நாம் பயன்படுத்தணும். ஒரு 10 நாட்கள் செஞ்சால் போதும். நெல்லி பொடி, நெல்லிக்காயின்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காயில் பொடி கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. ஒரு 300 கிராம். சுக்கு பொடியும் கிடைக்கும் 100 கிராம். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாது, வேறு எந்த பாத்திரத்திலாவது அடைச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு காலையில் மாலையில் 1 ஸ்பூன் எடுத்து அந்த பவுடர் 2 மிக்ஸ் பண்ண இல்லைங்களா, அதில் 1 ஸ்பூன் எடுத்து 4 டம்ளர் தண்ணி எடுத்து அந்த 1 தேக்கரண்டி அந்த ஆரோக்கிய பொடி போட்டு கொதிக்க வைக்கணும். 4 டம்ளர் 2 டம்ளராக குறைஞ்சி வரும். அந்த தண்ணியை காலை மாலை குடிக்கணும். காலையில் கொதிக்க வச்சு குடிக்கணும், மாலை கொதிக்க வச்சு குடிக்கணும். காலையில் 1 ஸ்பூன், மாலை 1 ஸ்பூன். அடைப்பட்ட காற்றுகள் வெளியேறும், அடைப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும், அடைப்பட்ட சளி வெளியேறும். இந்த உடல் ஆரோக்கியம் பெருகும். இனி யாரும் நம்மை கையை அழுத்து காலை அழுத்துன்ட்டு நம்ம யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க அழுத்த வேண்டிய அவசியமும் இருக்காது. நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.